கருணையின் கைகளே பசி என்று வந்தவனை பார்த்து மட்டும் போகவில்லை, பரிமாறும் அன்னத்திலே பாசத்தையும் சேர்த்து கொடுத்தீர்கள். வறுமையின் பாதையிலே வாடி நிற்கும் குழந்தைகளுக்கு கல்வி என்ற தீபம் ஏற்றி கனவுகளுக்கு சிறகுகள் தந்தீர்கள். நாளை என்னும் நம்பிக்கையை நெஞ்சில் விதைத்து வளர்த்தீர்கள். புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய உலகம் காட்டினீர்கள். வயது சுமந்த முதியோரின் வலிகளை கேட்டு துடித்தீர்கள். மருந்தாய் மட்டுமல்லாமல் மனதிற்கு ஆறுதலும் அளித்தீர்கள். தனிமை என்ற இருளுக்குள்ளே தவித்தவர்க்கு ஒளியாய் நின்றீர்கள். தளர்ந்த கரங்களை தாங்கிடவே தாயன்பாய் வந்து சேர்ந்தீர்கள். உதவி செய்வது எளிதென்றாலும் உள்ளம் கொடுப்பது அரிதன்றோ. அன்பை விதைத்து மனிதத்தை வளர்க்கும் அறப்பணி அதைவிட உயர்ந்ததென்றோ. பசியை போக்கும் அன்னதானம், படிப்பை காக்கும் கல்விதானம், உயிரை காக்கும் மருத்துவ உதவி மூன்றிலும் மலர்கிறது மனிதநேயம். கோவை மண்ணில் கருணை நதியாய் காலம் முழுதும் ஓடட்டும். இந்த அறத்தின் ஒளிக்கதிர்கள் இன்னும் 1000 உயிர்களை தொடட்டும். இறைவன் கோயிலில் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சேவைகளிலும் வாழ்கிறான். மனிதரை மனிதனாய் நேசிக்கும் இதயங்களிலே இறைவன் தங்குகிறான். பசிக்கு உணவு, மாணவர்க்கு கல்வி, முதியோர்க்கு நம்பிக்கை. இதுவே கோவை அன்னதான அறக்கட்டளையின் உயர்ந்த அடையாளம்.